அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ புனிதவண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யுகங்கள் தாங்க. மொத்தம் எத்தனை யுகங்கள் இருக்குது, அதோட விளக்கங்களும் தற்போதைக்கு பார்த்துடலாங்க. இந்து தர்மத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா, காலம் என்பது ஒரு சுழற்சி முறையில் தாங்க இருக்கும். இதனை சதுர்யுகங்கள் என்று தான் சொல்கிறாங்க. மொத்தம் 4 வகையான யுகங்களை சொல்லி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு யுகத்திலும் மனிதர்களோட தர்மம், ஒழுக்கம், ஆயுட்காலம் மற்றும் உடல் வலிமை இதை படிப்படியாக குறைஞ்சு கொண்டே தான் வரும் என்று புராணங்களில் சொல்லி வச்சுருக்காங்க. கிருதயுகம். கிருதயுகம் பார்த்திங்க அப்படின்னா 17,28,000 ஆண்டுகள். இதை கிருதயுகத்தை சத்தியயுகம் கூட சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா திரேதாயுகம். அதில் பார்த்திங்கன்னா 12,96,000 ஆண்டுகள். அப்புறம் பார்த்திங்கன்னா துவாபர யுகம் 8,64,000. அப்புறம் கலியுகம் 4,32,000. இந்த 4 யுகங்களின் தொகுப்பை தான் மகாயுகம் அல்லது சதுர் யுகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு மகாயுகத்தின் மொத்த ஆண்டுகள் எவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா 43,20,000. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 71 மகா யுகங்கள் கொண்டது ஒரு மண்வந்திரம். அப்போது 14 மண்வந்திரம் கொண்டது ஒரு கல்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பிரம்மாவின் ஒரு பகல் பொழுது. பொதுவாக இந்த கலியுகம் எப்போது தொடங்கியது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்தார் இல்லைங்களா, கிருஷ்ணரா. அப்போது அவரோட அவதாரத்தை முடித்து வைகுண்டம் சென்ற போது தான் இந்த கலியுகம் ஸ்டார்ட் ஆகுது. அதன்படி பார்த்திங்க அப்படின்னா 5,126 ஆண்டுகள் கலியுகன்றது முடிஞ்சு போச்சு. அப்போ மீதி கலியுகம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 4,26,874 ஆண்டுகள் இன்னும் கலியுகம் இருக்குது. அப்போது பல நூட்களில் பார்த்திங்க அப்படின்னா கலியுகம் முடிகிற தருவாயில் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்ற மாதிரி பல நூல்களை பலவிதமாக சொல்லி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்கிறேங்க. ஏன்னா இன்னும் சில புக்கில் முடிஞ்சு போச்சுன்னு கலியுகம் முடிஞ்சிச்சுன்னு கூட சொல்கிறாங்க. அப்போ கலியுகம் முடிஞ்சிச்சு அப்படின்னா திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருங்க, ரீசைக்கிள் ஆகிடும். இப்போ ரீசைக்கிள் பண்ணும்போது என்ன கூட கிருதயுகம் வந்துடும். அப்போ எல்லாமே டோட்டலாக கலியுகம் முடிஞ்சது ஃபுல்லாக ரீஃப்ரெஷ் ஆகிடும். மனிதர்களே இல்லாத அளவுக்கு ரீஃப்ரெஷ் ஆகிடும். ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி தான் இருக்கும். இன்னும் கலியுகன்றது முடியல, இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. அப்போது இன்னும் 4,26,874 ஆண்டுகள் இன்னும் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த கிருத யுகத்தை பற்றி பார்த்துலாங்க. கிருத யுகன்றது சத்தியயுகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா 4 யுகங்களில் முதலாவதும் மிக உயர்ந்த யுகமாக கருதப்படுகிறது தான் இந்த கிருத யுகம். இதனை தங்க காலம் என்று, இந்த காலத்தில் வாங்க தங்க காலம் என்று சொல்கிறாங்க. இந்த யுகத்தில் பார்த்திங்க அப்படின்னா தீய எண்ணங்களோ வஞ்சங்களோ மற்றும் நோயெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாம் மனிதர்களாக ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப சந்தோஷம், ஒரு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கடவுள் மாதிரியே இருந்தாங்க. எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எந்த கஷ்டம் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம்தான் இந்த கிருதயுகம். இந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா மனிதர்கள் 1,00,000 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதரும் 1,00,000 ஆண்டுகள் வரையும் உயிர் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. 32 அடி உயரம் வரை இருந்தார்கள். உடல் வலிமைன்றது ரொம்ப பலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இது எப்போது எந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இரண்யகசிபு பிரகலாதன் இருக்கார் இல்லைங்களா, மகாவிஷ்ணுவின் அவதாரமான நரசிம்ம அவதாரம் இந்த காலத்தில் தான் நடந்தது. அப்போ கிருதயுகத்தில் இந்த நரசிம்மரோட அவதாரம் நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்தரிஷிகளான வசிஷ்டர், அத்திரி, கௌதமர் போன்ற முனிவர்களும் வாழ்ந்து வேதங்களை வளர்த்ததும் அப்போ தாங்க. அப்போது இந்த யுகத்தில் தான் மகாவிஷ்ணு, இந்த கிருத யுகத்தில் மகாவிஷ்ணு என்னென்ன அவதாரம் எடுத்திருக்காருன்னா மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம்லாம் இந்த கிருத யுகத்தில் தாங்க அவர் எடுத்திருக்காரு. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா திரேதாயுகம். திரேதாயுகம் என்பது 4 யுகங்களில் 2வதாக கருதப்படுதாங்க இந்த திரேதாயுகம். அப்போது இதில் பார்த்திங்கன்னா தர்மம் எப்படி இருக்கும் அப்படின்னா 3
4ல் ஒரு பங்கு அதர்மமாகவும் 3 பங்கு தர்மமாக தாங்க இருக்கும். அப்போ ஒரு பங்குன்ற தர்மன்றது குறைஞ்சி போய் இருக்கும். இப்போ 3 பங்கு மட்டுமே தர்மம் இருக்கும். அப்போது மக்களிடையே இருந்த தர்மங்கள் ஒரு பங்கு குறைந்து லேசான அளவில் ஆசைகளும் உணர்ச்சிகளும் தலை தூக்க தொடங்குங்க. இப்போ திரேதா யுகத்தில் தான் இறைவனை வழிபடும் முறை உருவானது. அப்போ தான் மக்களை கொஞ்சம் ஆசைப்பட்டு கடவுளை நோக்கி வணங்குறது, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கொடுக்குறது, அதெல்லாம் வந்து இந்த திரேதா யுகத்தில் தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ இந்த திரேதா யுகத்தில் தான் முறையான ஆட்சி அதிகாரம் பண்ணுறது, மன்னர்கள் வந்து ஆட்சி அதிகாரம் முறையாக பண்ணுறது, அப்புறம் போர் முறைகள் இந்த யுகத்தில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, முறைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போது இந்த யுகத்தில் வாழ்ந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமர், சீதாதேவி, பரதன், லட்சுமணன், அனுமன், ராவணன், பரசுராமன் போன்றவர்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறதுங்க. வாமன அவதாரமான மகாவிஷ்ணு திரேதா யுகத்தில் தான் அவதாரம் எடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா துவாபர யுகம். இந்த யுகத்தில் தர்மம் 50%, 50% மீதி ஆதாரமும் 50% இருந்ததுங்க. அப்போது இந்த யுகத்தில் மனிதன் ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா 1000 ஆண்டுகள். இந்த யுகத்தில் தான் கிருஷ்ண அவதாரம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அப்போ துவாபர யுகத்தில் தான் கிருஷ்ண அவதாரம் எடுத்திருக்காரு. இந்த யுகத்தில் தான் பஞ்ச பாண்டவர்கள், கௌரவர்கள், பீஷ்மர், துரோணாச்சாரியர், கர்ணன், திரௌபதி, வேதவியாசர் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. அப்போது இந்த யுகத்தில் பார்த்திங்க அப்படின்னா பேராசை அதெல்லாம் வந்து பாதிக்கு பாதி தலை தூக்க தொடங்கிருச்சுங்க, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னொருத்தரை அழிக்கும் சூழ்நிலைலாம் வந்துடுச்சு. பாதி மனுஷத்தை அந்த தன்மையை விட்டுட்டு வந்துட்டாங்க, மிருகத்தன்மைக்கு பாதி வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கலியுகம். இந்து தர்மத்தின்படி கடைசி மற்றும் 4வது யுகம் தான் இந்த கலியுகம். இதில் தான் நம்ம தற்போதைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்க. களி என்றால் சண்டையிடுதல், குழப்பம் அல்லது அறியாமை என்று தான் பொருள். இதில் ஒரு பங்கு மட்டுமே தர்மம், 3 பங்கு அதர்மன்றது இருக்குங்க. மனித ஆயுள்கள் வந்து 100 ஆண்டுகளாக இந்த கலியுகத்தில் சொல்கிறாங்க. இன்னும் போக போக ஆயுட்காலம் குறையும். அப்போது இந்த கலியுகத்தில் பார்த்திங்க அப்படின்னா மனிதர்களே பொய், பொறாமை, கோபம் அதிகரிக்கும். அறிவியல் உச்சத்தை அடைந்தாலும் மன நிம்மதின்றது யார்கிட்டையுமே இருக்காது. அப்போ கலியுகம் முடியும் போது மனிதனை அடித்துக்கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும். நன்றி நண்பர்களே.